ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறணும். உளுந்தம்பருப்பு கூட தேவையான அளவு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். இது ரெண்டையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறணும், கோல்டன் கலர் வர வரைக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறணும். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நமக்கு தேங்காய் திருவி வச்சதை இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறணும். இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்தாதான் புதினா சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட புதினாவை நல்லா வாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன்னு. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு புதினா அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். இது நல்லா வதங்கி வந்தால் கம்மியாயிரும். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆயிலே. 2-3 மினிட்ஸ் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். இது நல்லா வதங்கி வரணும். இந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறணும். வதக்கி வச்சுருக்கதெல்லாம் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். நமக்கு புதினா சட்னிக்கு எவ்வளோ உப்போ சேர்த்துக்கிறணும். நமக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிறணும். மறுபடியும் இதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். இது கூட தேவையான அளவு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறணும். இது ஆயிலில் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நான் 3 ரெட் சில்லி சேர்த்துருக்குறேன். இதுவும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி ஒரு கோல்டன் கலர் வரணும். வந்ததுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியில் இதை ஆட் பண்ணோம்னா புதினா சட்னி உங்களுக்கு ரெடி ஆயிரும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷன். மகேஸ்வரி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.